அதனால் தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறார். வாழ்க்கையிலே மனிதர்கள் வாழும் பொழுது கோபுரம் விழுந்து சில பேர் செத்து போயிட்டாங்க. உடனடியாக அவங்க சொல்றாங்க, என்ன பாவம் என்னன்னா தெரியல, பாருங்க கோபுரம் இடிஞ்சு வந்து செத்து போச்சுன்னு. ஏசு சொல்றாரு, இல்லப்பா நீ மனதிருந்தா நீங்க செத்து போயிடுவேன் அப்படின்னா என்ன கற்றுக் கொடுக்கிறார்? எதையும் யாரையும் குற்றப்படுத்தாதீங்க, நியாயம் தீர்க்காதீங்க. கர்த்தர் ஒருவர் தான் நியாயம் தீர்க்க தகுதியானவர். ஹல்லேலூயா. அப்போ உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையில் உங்க கணவனுடைய தரம் மாறணுமா, உங்க மனைவியுடைய தரம் மாறணுமா, உங்களுடைய பிள்ளையுடைய தரம் மாறணுமா, என்னுடைய தரம் மாறணுமா, குவாலிட்டி மாறணுமா, சுபாவம் மாறணுமா, எண்ணங்கள் மாறணுமா, சிந்தைகள் மாறணுமா, பேச்சு மாறணுமா, நடை மாறணுமா, உங்களுடைய எல்லா விதமான டிசிப்ளின்கள் மாறணுமா, அதை பத்தி இப்படி இரு ஜெபம் பண்ணு, பைபிள் படி, பைபிள் கிளாஸ் போ, ஆராதனைக்கு தவறாத, இதெல்லாம் சொல்லி கொடுக்கறதுனால மாறுகிறது அல்ல, வார்த்தையினால் மாற்றம். ஏசாயா 49வது அதிகாரம் 15வது வசனம். ஸ்திரீயானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாடலை மறப்பாளோ, அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. தாயினுடைய அன்புக்கு ஒப்பிட்டு அவர் சொல்லுகிறார். தாயினுடைய அன்பு தன் பாலகனை மறப்பாளோ, பாலகனை அப்படின்னு சொன்னாக்கா குழந்தை. தாய் தன்னுடைய குழந்தையை மறக்கவே முடியாது அப்படின்றது தான் உலகத்தில் நாம் பார்க்கிற ஒரு காரியம். ஆனால் அதை கூட ஆண்டவர் சொல்லுகிறார், அப்படியே ஒரு தாய் குழந்தையை மறந்து போனாலும் கூட நான் மறப்பதில்லை. யாருமே ஒரு குழந்தைய தாய் மறந்துட்டாங்க அப்படின்னு சொன்ன நம்ப மாட்டாங்க. இல்லைங்க, மறந்திருக்க முடியாது அப்படின்னு தான் உலகத்தில் சொல்ல முடியும். ஆனால் ஆண்டவர் சொல்ல, அப்படியே ஒரு தாயை குழந்தையை மறந்து போனாலும் கூட நான் உன்னை மறப்பது இல்லை. அப்ப எவ்வளவு அன்பு இருந்தா இப்படி மறக்காமல் அவர் நம்மை, அதுவும் அவரை ஏற்றுக்கொண்டிருக்கிற நம்மை மறக்காமல் நினைத்து நம்மை போஷித்து காப்பாற்றி கொண்டு இருக்க முடியும். அதை நாம் எண்ணி பார்த்து நாம் சந்தோஷப்படுவோம். லூக்கா 15:20. எழுந்து புறப்பட்டு தன் தகப்பனிடத்தில் வந்தான். அவன் தூரத்தில் வரும்போதே அவனுடைய தகப்பன் அவனை கண்டு மனதுருகி ஓடி அவன் கழுத்தை கட்டிக்கொண்டு அவனை முத்தம் செய்தான். அடுத்து தகப்பனுடைய அன்புக்கு தன்னுடைய அன்பை ஒப்பிட்டு சொல்லுகிறார். ஒரு தகப்பன் தன்னுடைய மகனை எவ்வாறு நேசிக்கிறான், எல்லாவற்றிலும் கெட்டு போன ஒரு மனுஷன், இந்த மனுஷனை அவர் எப்படி நேசிக்கிறார்? ஓடி மனதுருகி முத்தம் செய்து கட்டி அணைத்து கொண்டு. இப்ப தகப்பனுடைய அன்பை சுட்டி காண்பித்து தேவன் சொல்லுகிறார், என்னுடைய அன்பும் இதை போலதான், நீ எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் உன்னை நான் நேசிக்கிறேன் என்று சொல்லி அவருடைய அன்பை நம்முடைய வாழ்க்கையில் வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். அந்த அன்பை நாம் எண்ணி பார்க்கும் பொழுது நாம் சோர்ந்து போகவே முடியாது. இந்த உலகத்தில் ஏன் சோர்ந்து போகிறோம்? பல நேரங்களிலே என்னை அன்பு செய்ய யாரும் இல்லை, என் உள்ளத்தை புரிந்து கொள்ள யாரும் இல்லை என்று பல நேரங்களில் நாம் நினைக்கிறதுனால, அதுவும் நினைக்கிறதுனால அப்படின்னு சொல்ல மாட்டேன், நான் நினைக்க வைக்கிறான். ஒருவன் நினைக்க வைக்கிறான், அவன் தான் பொல்லாத சாத்தான் என்ன பண்றான்? நினைக்க வைக்கிறான். தேவனை பற்றி எப்பொழுதுமே சந்தேகப்பட வைப்பதும், தேவனை பற்றி நாம் குறைவாய் எண்ணுவதுமே பிசாசனுடைய வேலை. எப்பொழுதுமே தேவன் நல்லவர், உங்களை நேசிக்கிறார், உங்களையும் என்னையும் ஆசீர்வதிக்கிறார், உங்களையும் என்னையும் வாழ வைத்து மகிழ பண்ணுகிறார் என்று அறைக்குள் விடுவதே ஊழியக்காரனுடைய வேலை. ஹல்லேலூயா. எப்பொழுதும் உங்களுக்கு பாருங்க, நான் இன்னைக்கு இந்த செய்தி கேட்டு போனீங்களா, அடுத்த வாரத்தோறும் எப்படியாவது இந்த செய்தி உள்ளத்திலிருந்து வெளியே போயிடணும், நீங்க மீண்டும் கவலைப்படணும், நீங்க மீண்டும் துக்கப்படணும், நீங்க ஆண்டுடைய அன்பை சந்தேகப்படணும் அப்படின்னு சொல்லி பல விதத்தில் அவன் முயற்சி பண்றான். நாங்க எப்படி முயற்சி பண்றோம்? பரிசுத்த ஆவியின் துணையோடு கூட தேவ ஊழியக்காரில் இருக்கிற நாங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே வசனம் வெளியே போகக்கூடாது, மீண்டும் உள்ளத்தில் தங்கி இருக்க வேண்டும். இந்த தேவன் நல்லவர், உங்களை நேசிக்கிறார், தாயை போல தகப்பனை போல நேசிக்கிறார் என்று சொல்லி உங்களுக்கு நினைவுபடுத்தி இந்த வார்த்தைகள் உங்கள் இருதயத்திலும் உங்கள் மனதிலும் தங்கி இருக்க வேண்டும் என்பதற்காகவே யூடியூப்ல போட்டு உங்க வீடு தேடி வரும்படியாக செய்து அதை பாருங்கன்னு சொல்லி உற்சாகப்படுத்தி கர்த்தரை பற்றி நல் எண்ணங்களையும் நல் சத்தியங்களையும் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு நினைவுபடுத்துவதே ஊழியத்தினுடைய பிரதான வேலை. ஹல்லேலூயா. ஒரு பக்கம் அவன் ஊழி செஞ்சுட்டு இருக்கிறாங்க, ஆனா தெரியுது உங்களுக்கு அவன் ஊழியத்துல நீங்க பாதிக்கப்படுறீங்க.
அவன் ஊழியத்தில் பாதிக்கப்படுகிறதை காட்டிலும் தேவ ஆவியினால் நடத்தப்படுகிற இந்த பரிசுத்த தேவனுடைய ஊழியத்தில் நீங்கள் பாதிக்கப்பட வேண்டும் என்பதே பரிசுத்த ஆவியினுடைய வாஞ்சை. ஹல்லேலூயா. அதனால தான் இங்கு வந்தீங்களாக்கா பாதிக்கப்படாத இருக்க மாட்டீங்க. எதனால பாதிக்கப்படுறீங்க? அவருடைய வார்த்தையினால், அவருடைய பரிசுத்தாவின் வல்லமையினால், அவருடைய பிரசன்னத்தினால், அவருடைய மகிமையினால் நாம் பாதிக்கப்பட்டே ஆக வேண்டும். என்று சொன்னால் உலகத்தில் இருக்கிற அவனுடைய வல்லமையை காட்டிலும் உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் இருக்கிற பரிசுத்த ஆவியின் ஜீவனுள்ள தேவனுடைய வல்லமை மேலானது. பாதிப்பு உண்டாகலைன்னாக்கா நாம் சரியாய் அதற்கு இடம் கொடுக்கவில்லை தான் சொல்லுமே தவிர கர்த்தருடைய வல்லமையை குறைத்து நாம் எடை போடக்கூடாது. ஆகவே தகப்பனை போல அவர் நேசிக்கிறார். உபாகம் 32:11. தன் கூட்டை கலைத்து தன் குச்சிகளின் மேல் அசைவாடி தன் செட்டைகளை பிரித்து அவைகளை எடுத்து அவைகளை தன் செட்டைகளின் மேல் சுமந்து கொண்டு போகிறது போல. பாருங்க, அடுத்து ஒரு காரியத்தை சொல்றாரு. எப்படி நேசிக்கிறாரா? கழுகுக்கு ஒப்பிட்டு சொல்றாரு. கழுகு தன் குஞ்சுகளை செட்டைகளின் மேல் சுமந்து கொண்டு போகிறது போல உங்களையும் என்னையும் தேவன் ஒவ்வொரு நாளும் அவருடைய செட்டைகளின் மேல் சுமக்கிறார். யாத்திராகமம் 19:4. நான் எகிப்தியருக்கு செய்ததை நான் உங்களை கழுகுகளுடைய செட்டைகளின் மேல் சுமந்து உங்களை என் அண்டையிலே சேர்த்து கொண்டதையும் நீங்கள் கண்டிருக்கிறீர்கள். செட்டைகளின் மேல் சுமந்து, எல்லாரும் சொல்லுங்க, செட்டைகளின் மேல் சுமந்து. கழுகு தன் செட்டைகள் மேல் குஞ்சுகளை சுமக்கிறதுக்கு ஒப்பிட்டு சொல்றாரு. அப்பா, அப்படி நான் உங்களை சுமக்கிறேன். ஆகவே நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. நான் உங்களை அன்பு கூறுகிறேன், உங்கள் மேல் கிருபையாய் இருக்கிறேன் என்பதை ஒவ்வொரு நாளும் எண்ணி பார்த்து எண்ணில் நீங்கள் மகிழுங்கள் என்று சொல்லி கர்த்தர் இந்த நாளிலே நமக்கு நினைவுபடுத்துகிறார். இன்னொரு வசனத்தை நாம் வாசிக்கிறோம். மல்கியா 4:2. ஆனாலும் என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும், அதன் செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும். நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொழுத்த கன்றுகளை போல வளருவீர்கள். என்ன சொல்லுகிறார் ஆண்டவர்? செட்டைகளின் நிழலில் தான் நாம் இருக்கிறோமா? அங்க என்ன இருக்குதா? ஆரோக்கியம் இருக்குது. வெளியே கடந்து போய் எப்படி வாழ்வீங்க? கொழுத்த கன்றுகளை போல. நன்றாய் பிராக்டிக்கலாவே யோசித்து பாருங்க. ஆண்டுடைய வார்த்தை நம்மை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவருடைய ரட்சிப்பை ஏற்றுக்கொண்டு அவருடைய பரிசுத்த ஆவியின் துணையோடு கூட நாம் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினால் தண்ணீரில் மூழ்கி ஞானஸ்தானம் பெற்று இயேசுவின் பிள்ளையாய் இயேசுவுக்கு சாட்சியாய் நாம் அப்படியே ஒடுங்கினவர்களாக, மெலிந்தவர்களாக, நெறிந்தவர்களாக வாழ்வீர்கள். அப்படி சொல்லலிங்க ஆண்டவருடைய வார்த்தை. எப்படி சொல்லப்பட்டிருக்குது? என்னுடைய நிழல் இருக்குது, அந்த நிழலுக்குள்ள ஆரோக்கியம் இருக்குது. அடுத்து என்ன இருக்குது? நீங்க வெளியே சென்று கொழுத்த கன்றுகளை போல் வளருவீர்கள். ஆனா இதுக்கு டெட் ஆப்போசிட்டா ஒருத்தன் கிரியை செய்யறான். அவனை தான் நாங்க அடிக்கடி உங்களுக்கு நினைவுபடுத்துறோம். அவன் உங்களுக்கும் தெரியாத, எனக்கும் தெரியாத, என் தனிப்பட்ட வாழ்க்கையில், உங்க குடும்ப வாழ்க்கையில், நம்முடைய சமுதாயத்தில், நம்முடைய வேலை ஸ்தலங்களில் நம்மை கொண்டு வந்து அப்படிலாம் ஒண்ணும் இல்லை, நீலாம் முன்னேற முடியாது, இந்த வேலையில ஒரு லாபமே கிடையாது, இந்த சம்பளத்தை வச்சு தெப்பு தேர முடியாது, இதுல வச்சு இது ஒண்ணு முன்னேற முடியாது, உங்க பிள்ளைங்க நல்லா இருக்காது, உன் குடும்பம் நல்லா இருக்காது, நீங்க என்னமோ இயேசு ஏத்துட்டு இருப்பீங்க, இயேசு ஆசீர்வதிக்கிறதெல்லாம் போய், வியாதி குணமாக்குறதெல்லாம் போயின்னு சொல்லி டெட் ஆப்போசிட்டா உங்களை நிர்ணயம் வறுமையிலும் பலவீனத்திலும் சோர்ந்து போயும் கலக்கத்திலும் வாழ வைக்க முயற்சிக்கிறார். நம்பாதீங்கள். மல்கியா 4:2 கர்த்தரை நம்புங்கள். ஹல்லேலூயா. கர்த்தர் சொல்லுகிறார், என்னுடைய நிழல்ல தான் நீங்க இருக்கிறீங்க, என்னுடைய நிழல்ல தான் இருக்கிறீங்க. அங்க ஆரோக்கியமும் இருக்குது, கொழுமையும் இருக்குது. எல்லாம் சொல்லுங்க, ஆரோக்கியம் உண்டு, கொழுமையும் உண்டு. எங்க? அவருடைய நிழல்ல. அதனால்தான் சங்கீதக்காரன் 91 சொல்றான், உன்னதமானுடைய மறைவில் இருக்கிறவன் சர்வ வளருடைய நிழலுங்க. கடந்த வார்த்தை உங்களுக்கு சொன்ன நானே, மரியாள் மீது என்னங்க வந்துச்சு? மரியாள் மீது அவருடைய நிழல். எல்லாம் சொல்ல, நிழல்.
நிழல் போதுங்க, அவருடைய நிழல் போதுங்க. அதனால தான் எனக்கு இந்த அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில் வாசிக்கும் பொழுது என் உள்ளமெல்லாம் துள்ளும். அப்படியே என்ன தெரியுமா, அப்படியே அந்த பரிசுத்தவான்கள் நடந்து போறாங்களா, கர்த்தருடைய நிழல் இருக்கட்டுங்க. கர்த்தருடைய நிழல் அப்படிப்பட்டதான நன்மைகள்லாம் உண்டு. பரிசுத்தவான்கள் நடந்து போறாங்க, நிழல் பட்டு வியாதியஸ்தர்கள் குணமானார்கள். ஹல்லேலூயா. உங்க வாழ்க்கையிலும் என் வாழ்க்கையிலும் ஏன் நடக்கக்கூடாது? நிழல் பட்டுங்க, தொடுவே இல்லை. இன்னைக்கெல்லாம் ஜெபிங்கன்னு கூப்பிடுறாங்க, போய் தலைமையில கை வச்சு எண்ணெய் பூசிலாம் நம்ம ஜெபிக்கிறோம், அவங்களுக்காக ஜெபிக்கிறோம். சில வியாதிகள் குணமாகிறது, பிரச்சனைகளை கர்த்தர் மாற்றுகிறார், பரிசுத்தவனை கிரியை செய்கிறார். ஆனால் ஒரு ஆசை, நிழல் பட்டு. அல்லேலூயா. நிழலுங்க, நிழல் அவ்வளவு வல்லமை. ஏன் தெரியுமா, இந்த சரீரம் முழுவதையும் தேவ மகிமையால் நிறைந்திருந்தாக்கா அந்த மகிமை நிழலுக்குள்ளும் போகுது. அதனால் தான் நம்முடைய வாழ்க்கையில் அவரை பற்றி எப்பொழுதுமே குறைத்து எண்ணும்படியான எண்ணங்களை பிசாசு கொண்டு வந்தா விட்டுறாதீங்க. சரி, இன்றைக்கும் கூட இப்படிப்பட்ட அன்பும் இரக்கமும் உள்ள இயேசு, நாம் அவரை இன்னும் அறிந்து விசுவாசித்து அவருடைய நன்மைகளை பெற்று அவருக்கு சாட்சிகளாக நல்ல வாழ்க்கை வாழ்ந்து இந்த உலகத்தின் யாத்திரையை வெற்றியாய் முடித்து நாம் நித்தியமாய் அவரோடு இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். நம் வாழ்வில் அவர் சித்தத்தின்படி எல்லா நன்மைகளையும் அனுபவித்து அவருடைய நாமத்தின் மகிமைக்காக வாழ்ந்து இந்த உலகத்தில் அவருக்காக ஓடி நல்ல போராட்டத்தை போராடினேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டே என்ற பவுலின் வார்த்தைகளின்படி நாம் வாழ வேண்டும் என்று இந்த அன்பும் இரக்கமும் உள்ள தேவன் விரும்புகிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆகவே அப்படி நாம் நல்ல போராட்டத்தை போராடி விசுவாசத்தை காத்துக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நாம் இன்னும் இந்த தேவனை பற்றி அதிகமா அறிய வேண்டும். தேவனை பற்றி எவ்வளவு அறியணுமோ அவ்வளவு விசுவாசம் பெருகுங்க. இன்னைக்கு ஏன் அநேகருக்கு, இன்னைக்கு நான் கடந்த வாரத்திலே கூட உங்களுக்கு நான் சொன்னேன், இந்த நம்மை சுற்றி இருக்கிற அநேக மக்கள் பாருங்க, கஷ்டம், கண்ணீர், வேதனை, பிரச்சனை, மனசில் சமாதானம் இல்லை, இரவில் படுத்தா தூக்கம் இல்லை, வாழ்க்கையில் வெற்றி இல்லை, கணவன் மனைவிக்கு சமாதானம் இல்லை, சரீரத்தில் ஆரோக்கியம் இல்லை, ஒரு மரித்தால் பரலோகத்து போன்ற நிச்சயம் கிடையாது, பாவமன்னிப்பு நிச்சயம் கிடையாது, ஒரு மகிழ்ச்சி கிடையாது, கொஞ்ச நேரம் ஆண்டுடைய சமூகத்தில் அமரக்கூடிய ஒரு மனதில் சமாதானம் கிடையாது. அப்படி இருந்தும் கூட ஏன் இந்த தேவனை நம்ப முடிகிறதில்லை, இந்த இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள முடிகிறதில்லை, ஏன் பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ள முடிகிறதில்லை, ஏன் ஒரு ஆவிக்குரிய சபையில் அருமையான விண்ணப்பம் எடுக்கும் பொழுது அருமையான சகோதரி சொன்னாங்க, ஆண்டவரே உம்முடைய பசுமையான மேய்ச்சலுள்ள இடத்திற்கு வர வேண்டுமே. பசுமையான மேய்ச்சல் பாருங்க, இங்க பசுமையான மேய்ச்சல் கொடுக்கப்படுகிறது. இந்த மேய்ச்சல் உள்ள இடத்துக்கு ஏன் அவர்களால் வர முடிகிறது இல்லை என்று சொன்னால் ஒன்னே ஒண்ணுங்க, அவரை பற்றி இன்னும் வேதம் சொல்லுகிறபடி சரியாய் அறியவில்லை. ஒரு நல்ல ஒரு கடை இருக்குது அப்படின்னு சொன்னாக்கா, நல்ல ஒரு ஷாப்பிங் மால் இருக்குது அப்படின்னு சொன்னாக்கா, தெரிஞ்சாக்காங்க நாம அங்க போவதற்குமா கண்டிப்பா போவோம். போயிட்டு வந்து இங்க சொல்லுவாங்க, நல்லா இந்த ஷாப்பிங் மால்ல எல்லா பொருளும் கிடைக்குதுங்க, நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான பிரயோஜனமான எல்லா பொருளும் மலிவான விலையில் கிடைக்குதுங்க. இதை மாத்திரம் சொல்லாத வர மாட்டாங்க. எந்த மாலை பத்தி எந்த கடையை பத்தி சொன்னாலும் என்ன சொல்லுவாங்க, இந்த மாலில், இந்த கடையில, இந்த ஷாப்ல, இந்த இடத்துல குறைஞ்ச விலையில கிடைக்குதுன்னு பாருங்க, நாளைக்கு அங்க இருப்பாங்க அவங்க. உங்களுக்கு நீங்க கேள்விப்பட்டு நீங்க சொல்லியிருந்தாலும் நீங்க போறதுக்கு முன்னாடியே அவங்க அங்க இருப்பாங்க. ஏன் அப்படின்னாக்கா, இந்த இலவசமா கிடைச்சா யாருமே சும்மா விடுறதில்ல, மலிவா கிடைச்சாலும் விடுறதில்ல. ஆனால் இந்த இலவசத்துக்கும் மலிவுக்கும் இன்னும் அப்பாற்பட்ட விதத்தில் கிருபையாய் இலவசமாய் ரட்சிப்பு இலவசம். நேற்று ஒரு சகோதரியோடு நான் பேசிக் கொண்டிருந்தேன். அவங்க சொன்னாங்க, அவங்க வாழ்க்கையில் பயங்கரமான பிரச்சனை, எங்களுக்காக ஜெபிங்களேன்னு சொன்னார்கள். ஓகே, உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். அப்போ அவங்க சொன்னாங்க, நாங்கள் உங்கள் ஊருக்கு வந்திருந்தோம், உங்கள் ஊருக்கு வந்து எங்கள் பிரச்சனை தீர்றதுக்கு ஒரு சீட்டு கட்டுறோம்னு சொன்னாங்க. வந்து பணம் கொடுத்து சில பொருட்கள் எல்லாம் கொடுத்து சீட்டு கட்டிட்டு வந்தோம் அப்படின்னு சொன்னாங்க. பாருங்க, ஏன் அப்படின்னாக்கா, அவங்க பணம் வாங்குறாங்க, அவங்க கோழி சவுல் வாங்குறாங்க, அதனால நம்ப முடியுது இது இலவசம்.
இது இலவசம். இதுல எப்படி தெரியுமா நம்பிக்கை வரும்? கர்த்தர் எவ்வளவு நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், அவர் மேல் நம்பிக்கை இருக்கிற மனுஷன். ஹல்லேலூயா. அப்ப இதெல்லாம் ருசிச்சுதான் நாம நம்ப முடியுமே தவிர ஏதோ காசு கொடுத்து நம்ப வைக்க முடியாது. காசு வாங்கிக்கிட்டு அவங்களுக்கு ஒரு நன்மையை செய்துவிட முடியாது. ஆகவே நாம் விசுவாசத்தினால் அவருடைய அன்பு நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளவு பெரியது என்பதை நாம் அறிய அவர் மேல் நம்பிக்கை பெருகும். நம்முடைய வாழ்க்கை அவரை பற்றி அறியவே நம்ம வாழ்க்கை ரொம்ப ரொம்ப ஒரு சொல்ல வேண்டியதில்லை. நீ அதை பண்ண வேண்டாம், இதை பண்ண வேண்டாம், இப்படி சாட்சியாயிரு, ஆராதனைக்கு தவறாத வா, நல்லா ஜெபம்னு, கெட்ட பேச்செல்லாம் பேச வேண்டாம், இந்த பாவ காரியங்களை செய்ய வேண்டாம் அப்படின்னு யாரும் சொல்ல வேண்டியதில்லைங்க. அவரை பற்றி அறிய நாம் யார் என்று தெரிந்துவிடும். நன்றா யோசித்து பாருங்க. சாதாரண இந்த உலகத்திலேயே ஒரு நல்ல ஒரு டீசெண்டான ஒரு குடும்பத்தில் பிறந்த ஒரு பிள்ளைகளாக இருந்தாக்கா அவங்க சில தவறான காரியங்களை செய்யறதுக்கு பயப்படுவாங்க. ஏன் தெரியுமா? வாடா கொஞ்சம் இது செய்யலாம் அப்படின்னு சொல்லி அவங்க ஃப்ரெண்டு கூப்பிட்டாங்கடா, எங்கள் அப்பா பேர் கெட்டு போயிடும். நான் சொல்லுவான், எங்கள் அப்பா ஒரு நல்ல ஸ்தானத்தில் இருக்கிறாரு, நான் ஒரு நல்ல ஒரு அதிகாரியுடைய பையன், நல்ல ஒரு போஸ்டில் இருக்கிற நல்ல ஒரு மனிதனுடைய மகன், நான் அந்த குடும்பத்தில் வந்திருக்கிறேன், நான் இப்படி செய்கிறது உலகத்துக்கு தெரிஞ்சு போச்சுன்னா முதல் கெடுறது யார் பேர்? அப்பா பேர் தான். இந்த பையன் இன்னாருடைய பையன் ஜெயிலில் இருக்கிறானா, இன்னாருடைய பையன் திருடிட்டானா அப்படின்னு சொன்னாக்கா கெடுறது யார் பேர்? அப்பா பேர் தான் கெடுதுன்னு சொல்லி அவங்களே கொஞ்சம் ஒழுக்கமாக வாழ்வாங்க. அப்போ ஒன்றுங்க, நீங்கள் இந்த வார்த்தைகளை கேட்க நாம் யார் என்ற கர்த்தர் யார், நாம் யார் என்ற அறிவு வந்துருச்சுனாக்கா நம்ம வாழ்க்கையில் யாருமே சொல்ல வேண்டியது இல்லைங்க. இன்னைக்கு ஆராதனைக்கு போவது ஊர் சுற்றிட்டு இருந்தாக்கா உங்கள் பேர் கெடுறதுல உங்களுக்கு ஆசீர்வாதமும் கம்மியாகிறதுல அவருடைய அன்பு பெரியது. உங்களுடைய தவறை காட்டிலும் அவருடைய கிருபை பெரியது. ஆனால் என்ன தெரியுமா? எழுதி இருக்கிறபடி அவருடைய நாமம் தூஷிக்கப்படுற காரியத்திற்கு நாம் இடம் கொடுக்காதபடிக்கு நமக்குள் ஆவியான ஒரு உணர்வை உண்டாக்கி விடுகிறார். எப்பொழுது அவருடைய சமூகத்தை நாடி தேடி அவரை அறிய சரி, அவரை இந்த நாளில் இன்னும் விதத்தில் போன வாரத்தில் நான் உங்களுக்கு அவரை வேதாகமத்தின் ஒவ்வொரு பகுதியும், அதாவது இந்த பரிசுத்த வேதாகமத்தின் எல்லா பகுதிகளிலும் இயேசுவை வெளிப்படுத்துகிறது என்பதை நான் காண்பித்துக் கொடுக்கும்படியாய் ஆதி ஆகமத்திலிருந்து ஒரு பகுதியை நான் எடுத்தேன். இந்த நாளிலும் கூட நாம் யாத்ராகம புஸ்தகத்தில் போகிறோம். அதற்கு முன்பதாக சில காரியங்களை உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரம் 30-33. இன்றைக்கு இருந்து நாளைக்கு அடுப்பிலே போடப்படும் காட்டு புல்லுக்கு தேவன் இவ்விதமாக உணர்த்துவிட்டால் உங்களுக்கு உணர்த்துவிப்பது அதிக நிச்சயம் அல்லவா? ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று கவலைப்படாதிருங்கள். இவைகளெல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள். இவைகளெல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். என்ன சொல்லுகிறார் ஆண்டவர்? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். அப்ப இன்னது தேவை அப்படின்றத தேவன் அறிந்திருக்கிறார். எல்லாரும் சொல்லுங்க, என் தேவையை அறிந்திருக்கிற நல்ல தகப்பன் ஒருவர் இருக்கிறார். அதே மத்தேயு 6வது அதிகாரம் 8-10 வரல வாசிக்கலாம். அவர்களை போல நீங்கள் செய்யாதீர்கள். உங்கள் பிதாவை நோக்கி நீங்கள் வேண்டிக் கொள்வதற்கு முன்னமே உங்களுக்கு இன்னது தேவை என்று அவர் அறிந்திருக்கிறார். நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது, பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. என்ன சொல்லுகிறார்? என்ன தேவை என்று உங்கள் பரமபிதாவுக்கு தெரியும். இப்படிப்பட்ட ஒரு விசுவாசம் நம் உள்ளத்தில் பெருக வேண்டும். எப்படிப்பட்ட விசுவாசம்? எனக்கு என்ன தேவை என்று ஆண்டவருக்கு தெரியும். ஆகவே நான் அவரை நோக்கி எனக்கு இன்னது வேண்டும் என்று கேட்பதற்கு முன்பதாகவே, கேட்பது தவறல்ல, ஆனால் கேட்பதற்கு முன்பதாகவே உங்களுக்கு என்ன வேண்டும் என்று அறிந்திருக்கிற ஒரு நல்ல தகப்பன் இருக்கிறார் அப்படின்னு சொல்லி நம் உள்ளத்தில் விசுவாசம் பெருக வேண்டும். அதனால தான் ஜெபிக்கும் பொழுதே ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறார். மார்க் எழுதின சுவிசேஷத்துல நீங்கள் வேண்டிக் கொள்ளும் பொழுது
பெற்றுக்கொண்டோம் என்று விசுவாசியுங்கள். இந்த விசுவாசம் எப்படி வரும்? இந்த தேவனை பற்றி அறிய அறிய, தேவனை பற்றி அறிய அறிய. ரோமர் 10:17. ஆதலால் விசுவாசம் கேள்வியினாலே வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும். தேவனுடைய வசனத்தினாலே கேள்வியும் விசுவாசம் வரும். ஆகவே தான் தேவனுடைய வார்த்தையை கேட்பது என்பது மிகவும் ஒரு டிஃபிகல்ட்டான ஒரு காரியம். நன்றாய் நீங்களே உங்களை யோசித்து பாருங்க. உங்க வாழ்க்கையில் தேவனுடைய வார்த்தையை கேட்பதற்கு, படிப்பதற்கு, இந்த வேதாகமத்தை எடுத்து திறந்து படிப்பதற்கு உங்களுடைய செல்போனை வாரத்தில் 7 நாளும் கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு குறைந்தது அதுல ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரமாவது நோண்டாதவங்க யாரும் இருக்க மாட்டாங்க. அவ்வளவும் நாம் இந்த உலகத்தின் காரியத்தில் ஈடுபடுகிற நாம் கர்த்தருடைய வார்த்தை உங்களுடைய விசுவாசத்தையும் என்னுடைய விசுவாசத்தையும் உங்களுடைய என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையும் கட்டி எழுப்புகிற ஆவிக்குரிய மன்னாவாயிருக்கிற இந்த வார்த்தைகளை கேட்பதற்கும் தியானிப்பதற்கும் நம்முடைய வாழ்க்கையில் நேரம் உண்டாக்க கூடாது, நேரம் இருக்கக்கூடாது என்பது தான் பிசாசனுடைய ஒரே ஒரு டார்கெட். நன்றாய் புரிந்து கொள்ளுங்க. அப்படி இருப்பீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய தவறல்ல, என்னுடைய தவறல்ல. பிசாசு ரொம்ப கவனமா பார்த்துக்கிறான். அதான் ஒரு ஊழியக்காரர் எப்படி சொன்னார், அவன் ரொம்ப விசுவாசிக கிட்ட ரொம்ப கவனமா அவன் கவனித்து அவங்கள ஃபாலோ பண்ற கவனிச்சுக்கிறதான ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் என்ன தெரியுமா? வசனம் உள்ள போயிடக்கூடாது. ஏன்னா நீ வார வாரம் ஜெபத்துக்கு வா, ஏன்னா அந்நிய பாஷையில கூட பேசு, ஆவியில கூட ஆராதனை பண்ணு. ஆனா என்ன இருக்கக்கூடாது? இருதயத்துக்குள்ள வசனம் இருந்துச்சுனாக்கா அவனுக்கு ரொம்ப ஆபத்து. ஏன் தெரியுமா? இயேசு கிறிஸ்து வசனத்தினால் நிறைந்தவராய் இருந்தார். அவன் சோதிக்கும்படியாய் வந்து 3 சோதனைகளை சோதித்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். ஃபர்ஸ்டுக்கு பதில் கொடுத்தார், 2வதுக்கும் பதில் கொடுத்தார், 3வதுக்கும் பதில் கொடுத்தார். 3வதுக்கும் பதில் கொடுத்துட்டு என்ன தெரியுமா? பதில் கொடுத்துட்டு நான் இப்படி யோசிக்கிறேன். அந்த சம்பவத்தை வாசிக்கும் பொழுது எப்படி யோசிக்கிறேன்னாக்கா, பிசாசுகிட்ட என்னங்க பேச்சு, பிசாசுகிட்ட என்ன பேச்சு? சோதிக்கிறது வரனா, உனக்கிட்டலாம் எனக்கு எந்த வேலையும் கிடையாது போன்னு சொல்லிருக்கலாம். அவ்வளவு பவர் இருந்தாலும் அவர் என்ன சொல்றாரு? அவன் என்ன பண்ணுவான் தெரியுமா? மீண்டும் மீண்டும் வந்து ஏதாவது சோதனைகளை வைத்துக் கொண்டே இருப்பான். அதனால தான் என்ன பண்றாரு ஆண்டவர்? வசனத்தை எடுத்து அவனுக்கு காண்பிக்கிறார். வசனத்துக்கு முன்பாக அவனால் நிற்க முடியாதுங்க. பிசாசுக்கு யார் முன்னால் நிற்க முடியாது? வசனத்துக்கு முன்னால் நிற்க முடியாது. அதனால தான் பாருங்க, இன்னைக்கு நிறைய அபிஷேகம் இருந்தா கூட அவனுக்கு பரவாயில்ல, கொஞ்சம் தாங்கிக்குவான். ஆனா வசனம் இருந்துச்சுனாக்கா தேவனுடைய வார்த்தை இருவரும் கருக்குள்ள பட்டயம், இருவரும் கருக்குள்ள பட்டயத்துக்கு முன்னாடி அவனால் நிற்க முடியாது. வசனம் என்கிற வாள் என்று வேதத்தில் எழுதி இருக்கிறது. ஆகவே தான் உங்களையும் என்னையும் தயவு செய்து வேதத்தை படிச்சிடாதீங்க. சீரியலை பாருங்க, காமெடியை பாருங்க, ஃப்ரெண்டு விட்டு போய் பேசிட்டு இருங்க, வேற பாட்டு கேளுங்க. பாட்டு கூட கேட்டுக்கலாம், பாட்டுல வசனம் தான் வருது, இருந்தாலும் கேட்டுக்கா. அது உள்ளத்துல ஒன்றும் போவாது, அவ்வளோ ஒன்றும் எஃபெக்ட் எனக்கு கொண்டு பண்ணாது. வசனம் உள்ளத்துல வந்துச்சுனாக்கா அந்த நேரத்துக்கு சரியான வசனத்தை எடுத்து அவன் நம்முடைய வாழ்க்கையில் கொண்டு வருகிற சோதனைகள், பிரச்சனைகள், போராட்டத்துக்கு மத்தியிலே சரியான வசனத்தை எடுத்து நாம் அடிப்போம் என்று சொன்னால் அவனால் வசனத்துக்கு முன்னால நிலை நிற்க முடியாது. ஆகவே தன் வசனத்தை உள்ளத்தில் எழுதுவதற்கு ஆண்டவர் முயற்சிக்கிறார், வசனத்தை எடுத்து போடுவதற்கு பிசாசு முயற்சிக்கிறான். புரியுது உங்களுக்கு? அதனால தான் ஏசு சொல்றாரு, நான் புதிய உடன்படிக்கை பண்றேன். என்ன புதிய உடன்படிக்கை? என்னுடைய ஆவியை உள்ளத்தில் வைத்து என் வசனத்தை இருதயத்தில் எழுதுவேன் ஏசு சொல்றாரு. பிசாசு என்ன சொல்றான்? இருதயத்துக்குள்ள வசனம் எழுதப்படக்கூடாதப்பா, என்பதை மூளை அறிவுல வச்சுக்க அப்படின்னு சொல்லி வசனத்தை எடுத்து போடுறதுக்கு முயற்சிக்கிறான். நன்றாய் கவனித்துக் கொள்ளுங்கள். ஆகவே இந்த தேவனை பற்றி அறிவதற்கு மிகவும் கேட்பதற்கும் அறிவதற்கும் விடாதபடிக்கு பிசாசு உங்களை தடுப்பான் என்று சொன்னால் நீங்கள் முயற்சி எடுங்கள். கர்த்தரை இன்னும் அறிவதற்கு எவ்வளவுலாம் கர்த்தரை அறிந்து கொள்ள வேண்டும் என்று முயற்சி எடுங்க. யோவான் 7:38. வேத வாக்கியம் சொல்கிறபடி என்னிடத்தில் விசுவாசமா இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும் என்றார். வேத வசனம் சொல்லுகிறபடி, வேத வசனம்
கடவுளுடைய வார்த்தை சொல்லுகிற இயேசு. கடவுளுடைய வார்த்தையில் இயேசுவை பற்றி என்ன சொல்லுகிறது? அதை அறிய வேண்டும். நாம் எல்லா பகுதிகளிலும் இயேசுவை பற்றி எழுதியிருக்கிறது. அதை நாம் அறிய வேண்டும். வேத எழுத்துக்களில் எழுதப்பட்ட இயேசு, வேதத்தில் அறிவிக்கப்பட்டிருக்கிற இயேசு, இந்த வார்த்தைகள் சொல்லுகிற இயேசு, இவரை நாம் விசுவாசித்து இவர் எவ்வாறு தம்முடைய ஜனங்களை, தம்முடைய மக்களை நடத்துகிறார், அவரை விசுவாசிக்கிறவர்களை நடத்துகிறார் என்பதை அறிந்தோம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையிலே நிச்சயமாகவே நம்முடைய வாழ்க்கையின் தரம் உயரும். எல்லாரும் சொல்லு, வாழ்க்கையில் கடவுளை பற்றி அறிய அறிய ஒன்று நடக்குங்க. என்ன நடக்கும்? அதனால்தான் ஒரு அந்த பட்டணத்தின் பேர் தெரியல, தெசலோனிக்க பட்டணமே ஏதோ, அந்த பட்டணத்தில் இருக்கிறதான தேவ பிள்ளைகள் எல்லாம் என்ன பண்ணாங்களாம், தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய தொடங்கினாங்களாம். இங்க என்ன சொல்லப்பட்டிருக்குது, இங்க எப்படி சொல்லப்பட்டிருக்குது, இங்க எப்படி இயேசு பத்தி எழுதியிருக்குது, இந்த இயேசு, இந்த உலகத்தில் வந்த இயேசு பழைய ஏற்பாட்டில் எங்க இருந்தாரு, எந்த ரூபத்தில் இருந்தாரு, எப்படி ஜனங்களுக்கு உதவி செய்தார்ன்றதை ஆராய தொடங்க என்ன பண்ணாங்க, அவங்க வாழ்க்கையின் தரம் மாறியது. அல்லேலூயா. அப்போ உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையில் உங்க கணவனுடைய தரம் மாறணுமா, உங்க மனைவியுடைய தரம் மாறணுமா, உங்களுடைய பிள்ளையுடைய தரம் மாறணுமா, என்னுடைய தரம் மாறணுமா, குவாலிட்டி மாறணுமா, சுபாவம் மாறணுமா, எண்ணங்கள் மாறணுமா, சிந்தைகள் மாறணுமா, பேச்சு மாறணுமா, நடை மாறணுமா, உங்களுடைய எல்லா விதமான டிசிப்ளின்கள் மாறணுமா, அதை பத்தி இப்படி இரு ஜெபம் பண்ணு, பைபிள் படி, பைபிள் கிளாஸுக்கு போ, ஆராதனைக்கு தவறாத, இதெல்லாம் சொல்லி கொடுக்கறதுனால மாறுகிறது அல்ல, வார்த்தையினால் மாற்றம். கேட்டு பாருங்க வார்த்தைய. அதனால தான் தைரியமா நான் சொல்லுகிறேன், நீங்கள் தவறாமல் வார்த்தை கேட்டு பாருங்கள். அதுவும் தொடர்ச்சியாய் ஒரு தலைப்பிலே சில சத்தியங்களை பேசுகிற அப்படிப்பட்டதான ஆவிக்குரிய சத்தியங்களை, சபை போதனைகளை நான் சொல்லுகிறது உங்களுக்கு, சபை போதனைகளை, சபையில் போதிக்கிற போதனை, சுவிசேஷ போதனை கேட்கறதுக்கு ஆயத்தம். எல்லாருமே நற்செய்தி பத்தி கேட்கறதுக்கு ஆயத்தம். இன்னுமே கூட சுவிசேஷ போதனையை கேட்டுக்கிறவங்களுக்காக நன்றி, கேளுங்க, தவறுன்னு சொல்லல. ஆனால் உங்கள் வாழ்க்கையின் தரம் மாறணுமா, குவாலிட்டி மாறணுமா, எண்ணம் மாறணுமா, உங்க வாழ்க்கைக்கு அசுத்தங்கள் நீங்கணுமா, நீங்கள் சபை போதனைகள், ஆவியானவர் சபைக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். நீங்க காது கொடுத்து கேட்டு பாருங்க, வாழ்க்கை மாறறதுக்கு நான் கேரண்டி. என்னை விட 1000 மடங்கு, கோடி மடங்கு இந்த வசனம் கேரண்டி கொடுக்கிறது. என்று சொன்னால் இது இருவரும் கருக்குள்ள பட்டயம் என்று சொல்லுகிறது. என் வார்த்தை ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. யாத்திராகமம் 13:21. அவர்கள் இரவும் பகலும் வழிநடக்க கூடும்படிக்கு கர்த்தர் பகலில் அவர்களை வழிநடத்த மேக ஸ்தம்பத்திலும், இரவில் அவர்களுக்கு வெளிச்சம் காட்ட அக்கினி ஸ்தம்பத்திலும் அவர்களுக்கு முன் சென்றார். அக்கினி ஸ்தம்பம், மேக ஸ்தம்பம். அப்ப அக்கினி ஸ்தம்பம், மேக ஸ்தம்பமாக தம்முடைய ஜனங்களை வழிநடத்தும்படியாக யார் இருந்தது? இயேசுதாங்க இருந்தாராங்க. அல்லேலூயா. கர்த்தராக இருந்தார். உலகத்தில் மனுஷனாக வெளிப்படுவதற்கு முன்பதாக தம்முடைய ஜனங்களை நடத்தும்படியாக மேக ஸ்தம்பமாக, அக்னி ஸ்தம்பமாக இருந்தது யார்? சில நேரங்களில் மேக ஸ்தம்பமும் அக்னி ஸ்தம்பமும் தான் வழி நடத்தி இருக்கோம். ஓகே, மேக ஸ்தம்பமும் அக்னி ஸ்தம்பமும் என்று சொன்னால் மேக ஸ்தம்பமாக, அக்னி ஸ்தம்பமாக இயேசுவே இருந்தார். அல்லேலூயா. வாசித்து பாருங்க, சங்கீதம் 32:8. நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். நடக்க வேண்டிய வழியை காட்டுறவர் அவர். இப்ப மேக ஸ்தம்பத்தையும் அக்னி ஸ்தம்பத்தையும் அனுப்பிவிட்டுட்டு இல்லை, அவரே கூட இருந்தார் என்பதுதான் இந்த சத்தியம். மேக ஸ்தம்பம், அக்னி ஸ்தம்பம் என்று சொன்னால் தேவனே மேக ஸ்தம்பமாக, அக்னி ஸ்தம்பமாக அவரோடு கூட இருந்தார். ஏனென்று சொன்னால் இந்த உலகத்திலே அவர் இன்னும் மனிதனாக ரட்சிப்பின் திட்டம் நிறைவேறுவதற்கு அந்த வார்த்தையாகப்பட்டது மனிதனாக உலகத்தில் வரவில்லை. ஆகவே அவர் தம்மை மேக ஸ்தம்பமாக, அக்னி ஸ்தம்பமாக அவருக்கு வெளிப்படுத்தி அவரோடு கூட இருந்தார். யாத்திராகமம் 13:22. பகலிலே மேக ஸ்தம்பமும் இரவிலே அக்கினி ஸ்தம்பமும் ஜனங்களிடத்திலிருந்து விலகி போகவில்லை. எல்லாம் சொல்லி, விலகி போகவில்லை, விலகி போகவில்லை. பாருங்க, இந்த உலகத்தில் வந்து தம்முடைய ஆவியை நம் மனிதர்கள் மீது ஊற்றப்படாது இருந்ததுனால
கர்த்தரே எப்படி இருந்தாராம்? மேக ஸ்தம்பமாக, இரவு அக்கினி ஸ்தம்பமாக. இதிலிருந்து ஒரு சத்தியத்தை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். உங்களுடைய பகல் மற்றும் இரவு 2 நேரத்திலையும் கூட உங்களுக்கு தகுந்த ஏற்ற துணையாக அவர் நம்மோடு கூட இருக்கிறார். பகல்ல மேகஸ்தம்பம், ராத்திரில அப்ப பாருங்க, பகலுக்கு ஏற்ற மாதிரி துணையா இருக்கிறார், இரவுக்கு ஏற்ற மாதிரி துணையா இருக்கிறார். அதனால தான் சங்கீதக்காரன் சொல்லுகிறான், நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். வாயத்தான் திறந்து சொல்லுங்களே, சொன்னா முத்தா கொட்டி போயிரும், பல்லா விழுந்து போயிரும். வசனத்தை சொன்னா வாழ்க்கை மாறும். இரவில் உண்டாகும் பயங்கரத்திற்கும் பகலில் பறக்கும் அன்புக்கும் நான் பயப்படாதிருப்பேன். பாருங்க, அவன் சொல்றான், பகலுக்கும் பயப்பட மாட்டேன், இரவுக்கும் பயப்பட மாட்டேன். ஏன் தெரியுமா? இந்த இடத்துல தான் கத்துக்கிட்டான். இதை பார்க்கறான், யாத்ராமத்துல ஜனங்களை வழி நடத்துறத பார்க்கறான், அறிகிறான். ஓ, அப்படியாய் தம்முடைய ஜனங்களை பகலில் மேகஸ்தம்பம், இரவில் அக்கினி ஸ்தம்பம். பகலுக்கு சப்போர்ட் தேவையான சரியான ப்ரொடக்ஷன், இரவுக்கு தேவையான ப்ரொடக்ஷன். அப்ப பகலுக்கும் ப்ரொடக்ஷன் உண்டு, இரவுக்கும் ப்ரொடக்ஷன் உண்டு. ஆகவே தான் பகலில் பறக்கும் அன்புக்கும் இரவில் நடவாடும் கொள்ளை நோய்க்கும். அதனால தான் வெளியில பகல்ல நீங்க ஒவ்வொருத்தரும், நாம் அனைவரும் வேலை செய்கிறவர்கள், கடினமாய் உழைக்கிறவர்கள், நாம் எல்லாரும் கூட பிசினஸை, தொழிலை, வியாபாரத்தை செய்கிறோம். தயவு செய்து வெயிலை இழிவாய் பேசாதிருங்கள். ஏன்னு சொன்னால், எப்படி பேசுங்கள்? இந்த பகலில் பறக்கும் அன்புக்கும் இரவில் நடமாடும் கொள்ளை நோக்கி நான் பயப்படாதிருப்பேன். அது மாத்திரம் சொல்றது, வெயிலாகிலும் பகலில் சூரியனுடைய வெயிலாகிலும் இரவில் சந்திரனுடைய வெளிச்சமாகிலும் என்னை சேதப்படுத்துவதில்லைன்னு எழுதியிருக்குது. அல்லேலூயா. அப்படி நம்புங்க. ஐயோ என்ன வெயில், இந்த பாலா போன வெயில் சொல்லாதீங்க. வெயில் யாருங்க தர்றது? ஏசப்பா தராரு. இது பாலா போன வெயில் இல்லைங்க. நாம பாவம் செஞ்சதுனால அந்த வெயில் நம்மளை இப்படி சுடுது. நம்ம பரிசுத்தமா இருந்தனாக்கா அந்த வெயிலே நம்மளுக்கு குளிர்ச்சியா மாறும். ஏன்னா பகல்ல ஒரு மேகஸ்தம்பம். என்னத்துக்கு மேகஸ்தம்பம்? பகல்ல வெயில் அடிக்குது, அவரு நம்மளுக்கு நிழலா இருக்கிறார். இரவு நேரத்துக்கு அக்கினி ஸ்தம்பம், துஷ்ட மிருகங்கள் வருகிறது, தீமைகள் வருகிறது. அந்த தீமையிலிருந்து பாதுகாக்கிறதுக்காக அக்கினி கிட்ட எதுவுமே வர முடியாது. இரவுல அக்கினி ஸ்தம்பம் அதை பாதுகாக்குது, உள்ள இருக்கிற நம்மளுக்கு வெளிச்சம் கொடுக்குது. அப்ப எல்லா விதத்திலும் ப்ரொடக்ஷன் உண்டு. ஆகவே இரவையோ வெயிலையோ காற்றையோ மழையோ குறைத்து பேசி இழிவுபடுத்தி பேசாதருங்க. ஏன்னா அதன் மேலெல்லாம் அதிகாரமாயிருக்கிற தேவன் துக்கப்படுவார். எதையுமே பேசாதருங்க. அதெல்லாம் கர்த்தருடைய சித்தத்தின் நடக்கிறது. ஒருவேளை நம்மளுக்கு புரியலனாக்கா, சில தீமைகள் வெயிலினால, மழையினால, இருளினால, காற்றினால சில தீமைகள் நடக்கிறதுனாக்கா வாயை மூடிட்டு கம்முனுக்குவோம். வாயை மூடிட்டு கம்முனுக்கலாம். புரியாது நம்மளுக்கு ஏன் நடந்துச்சுன்னு புரியலனாக்கா வாயை மூடிட்டு கம்முனுக்கணும். கண்டத்தை நம்ம வாயிலிருந்து வளர விடக்கூடாது. இப்படியா அப்படியா. அதனால் தான் இயேசு கிறிஸ்து தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறார். வாழ்க்கையிலே மனிதர்கள் வாழும் பொழுது கோபுரம் விழுந்து சில பேர் செத்து போயிட்டாங்க. உடனடியாக அவங்க சொல்றாங்க, என்ன பாவம் என்னன்னா தெரியல, பாருங்க கோபுரம் இடிஞ்சு வந்து செத்து போச்சுன்னு. ஏசு சொல்றாரு, இல்லப்பா நீ மனதிருந்தா நீயும் செத்து போயிடுவேன். அப்படின்னா என்ன கற்றுக் கொடுக்கிறார்? எதையும் யாரையும் குற்றப்படுத்தாதீங்க, நியாயம் தீர்க்காதீங்க. கர்த்தர் ஒருவர் தான் நியாயம் தீர்க்க தகுதியானவர். ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் சில தீமைகள் நடக்கிறது. ஆமாம், நம்மளால் புரிந்து கொள்ள முடியவில்லை. நல்லவர்களுக்கும் நடக்கிறது, கெட்டவர்களுக்கும் நடக்கிறது, சாமானிய சமுதாயத்தில் நடக்கிறது. ஆனால் அவைகளை பார்த்து நாம் மௌனமாய் இருக்க வேண்டும். அதற்கு தீர்ப்பு கொடுக்க கூடாது. அதை நம்ம மூல அறிவில் அதுக்கு தீர்ப்பு கொடுக்க கூடாது. நம்ம ஜாக்கிரதையாய் நாம் இருப்போம். எபிரேயர் 13:5. நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து உங்களுக்கு இருக்கிறவர்கள் போதும் என்று எண்ணுங்கள். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் சொல்லி இருக்கிறாரே. பாருங்க, புதிய ஏற்பாட்டுல எபிரேயருக்கு எழுதும் பொழுது சொல்றாரு, உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் என்று சொல்லி இருக்கிறாரு. அப்படின்னா அங்க மேக ஸ்தம்பமாகவும் அக்கினி ஸ்தம்பமாகவும் இருந்தது யாரு? இயேசு. அல்லேலூயா. நம் ஜனங்களோடு கூட இருந்து கைவிடாமல் நடத்துறாரு. பாருங்க, அந்த வனாந்தர யாத்திரையில, யாத்திரை 33:9 இப்படி சொல்லிக்கிட்டே போலாம். மோசே கூடாரத்துக்குள் பிரவேசிக்கையில் மேக ஸ்தம்பம் இறங்கி கூடார வாசலில் நின்றது.
கர்த்தர் மோசேயோடு பேசினார். மேகஸ்தம்பம் இறங்கி நிச்சுச்சான். பேசுனது யாரு? கர்த்தர். அல்லேலூயா. அப்ப மேகஸ்தம்பமாக கூட இருந்தவர் யாரு? கர்த்தர் கூட இருந்தாருங்க. மேகஸ்தம்பம் அக்கினி ஸ்தம்பம்னு சொன்னாக்கா இயேசு தம்முடைய ஜனங்களோடு கூட இருந்ததை சத்தியத்தை வெளிப்படுத்துகிறது. அப்ப இயேசு இங்க மாத்திரம் இல்ல, புதிய ஏற்பாட்டில் நீங்க தான் நம்ம இயேசு அறிஞ்சுக்கிறோம் இல்ல, ஆதியாகமத்திலிருந்து இயேசு ஜனங்களை நேசித்து வழிநடத்தி கொண்டே வருகிறார். இந்த உலகத்தில் ரட்சிப்பின் திட்டத்தை நிறைவேற்றும்படியாக மனிதனாக இந்த உலகத்தில் வெளிப்படுகிறார். வார்த்தையாய் இருந்த தேவன் தம் நேசித்த ஜனங்களோடு இருந்தார். பாருங்க, யாத்திரை 33:10. ஜனங்கள் எல்லாரும் மேகஸ்தம்பம் கூடார வாசலில் நிற்க கண்டார்கள். ஜனங்கள் எல்லாரும் எழுந்திருந்து தங்கள் தங்கள் கூடார வாசலில் பணிந்து கொண்டார்கள். மேகஸ்தம்பம் அக்கினி ஸ்தம்பத்தை எனத்துக்கு பணிந்துகிறது. அந்த மேகஸ்தம்பத்திலும் அக்கினி ஸ்தம்பத்திலும் வெளிப்பட்டவர் இயேசு. அவரை பணிந்து கொள்கிறாங்க. தேவன் சொல்லி அவங்க நம்புறாங்க. மேகஸ்தம்பத்தையும் அக்கினி ஸ்தம்பத்தையும், இது மேகஸ்தம்பம் இது அக்கினி ஸ்தம்பம் அவர் அனுப்புனது. சில பேர் என்ன சொல்றது தெரியுமா? மேகஸ்தம்பத்தை அனுப்புனாரு, அக்கினி ஸ்தம்பத்தை அனுப்புனாரு. இல்லைங்க, அவரே இருந்தார். அதுதான் சொல்ல வர நான். அவரே இருந்தார், கூடவே இருந்தார். உபாகம் 31:15. கர்த்தர் கூடாரத்திலே மேகஸ்தம்பத்தில் தரிசனமானார். மேகஸ்தம்பம் கூடார வாசலின் மேல் நின்றது. தரிசனமானார் மேகஸ்தம்பத்தில். அப்ப மேகஸ்தம்பம் அக்கினி ஸ்தம்பம்னா என்ன தெரியுமா? அவர் ஏதோ ஒரு ப்ரொடக்ஷன் அனுப்பிவிட்டுட்டு, ஒரு ப்ரொடக்ஷனுக்கான ஒரு கருவிகள் அனுப்பிவிட்டுட்டு அவர் எங்கோ மறைவாய் இல்லை. மேகஸ்தம்பத்திலும் அக்கினி ஸ்தம்பத்திலும் இயேசு கூடவே தம் ஜனங்களோடு இருந்து வழி நடத்தினார். அல்லேலூயா. நெகேமியா 9:12. நீர் பகலிலே மேகஸ்தம்பத்தினாலும் அவர்கள் நடக்க வேண்டிய வழியை அவர்களுக்கு வெளிச்சமாக்க, இரவிலே அக்கினி ஸ்தம்பத்தினாலும் அவர்களை வழி நடத்தினீர். வழி நடத்தணும்னா எங்கெங்க இருக்கணும்? கூடவே இருக்கணும். அத்தான் வழி நடத்துகிறதுக்கான அடையாளம். அப்ப தேவன் தாம் நேசிக்கிற ஜனங்களோடு கூடவே இருந்து வழி நடத்தினார் என்பதைத்தான் யாத்திராகமத்தில் மேகஸ்தம்பம் அக்கினி ஸ்தம்பம் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். நெகேமியா 9:19. நீர் உம்முடைய மிகுந்த மன உருவத்தின்படியே அவர்களை வனாந்தரத்திலே கைவிடவில்லை. அவர்களை வழிநடத்த பகலிலே மேகஸ்தம்பமும் அவர்களுக்கு வெளிச்சத்தையும் அவர்கள் நடக்க வேண்டிய வழியையும் காட்ட இரவிலே அக்கினி ஸ்தம்பமும் அவர்களை விட்டு விலகவில்லை. மன உருக்கத்தினாலே அவர்களை கைவிடவில்லை. அல்லேலூயா. நன்றாய் புரிந்து கொள்ளுங்க. உங்களோடும் என்னோடும் இன்றைக்கும் தேவன் நின்று நடத்துகிறார் என்பதற்கு இது ஆதாரமாக இருக்கிறது. யாத்திராகமத்தில் அவர் வெளிப்பட்ட மேகஸ்தம்பம் அக்கினி ஸ்தம்பம் இன்றைக்கும் இதெல்லாம் ஆதாரமான வசனங்களாய் இருக்கிறது. சங்கீதம் 99:7 அதை எடுத்து அவன் பேசுகிறான். பாருங்க, மேகஸ்தம்பத்திலிருந்து அவர்களோடு பேசினார். அவர்கள் அவருடைய சாட்சி பிரமாணங்களையும் அவர் தங்களுக்கு கொடுத்த கட்டளையையும் கைக்கொண்டார்கள். என்ன பாருங்க, பேசினார், இருந்தார், வெளிப்பட்டார், இவர்கள் பணிந்து கொண்டார்கள், வழி நடத்தினார், கூடவே இருந்தார், கைவிடவில்லை. அல்லேலூயா. இப்படிப்பட்ட ஒரு நல்ல தெய்வம் தம்முடைய ஜனங்களை வழி நடத்தி கொண்டிருக்கிறார். எப்படி வழி நடத்தி கொண்டிருக்கிறார் இன்னைக்கு பாருங்க. அதனால்தான் ஏதோ ஒன்றை கொடுத்து அனுப்புகிறவர் அல்ல, கூடவே இருக்கிறவர். வித்தியாசம். இயேசு பற்றி நன்றா அறிஞ்சிக்காங்க. நீங்க கொடுத்து அனுப்புறதில்ல. சில பேர் சொல்றாங்க, எனக்கு இந்த கஷ்டம் தீர்ந்துட்டா போதுங்க, எனக்கு இந்த வியாதி நீங்கிட்டா போதுங்க, எனக்கு சமாதானம் கிடைச்சிட்டா போதுங்க. இல்லைங்க, அவைகளை கொடுத்துட்டு சரி போங்கன்னு அனுப்புறதில்ல. ஆசீர்வாதத்தை கொடுத்து அனுப்புகிறவர் அல்ல, கூடவே இருக்கிறவர். எல்லாம் சொல்ல, கூடவே இருக்கிறவர். போன வாரம் சொன்னேன், இந்த வாரம் நான் இன்னொரு சத்தியத்தை சொல்றேன். போன வாரம் சொன்னத்தை ஒரு வசனத்தை வாசித்து நினைவுபடுத்திடுறேன். 1 பேதுரு 2:22, 23, 25 வரலும் வாசிக்க கேட்போம். அவர் பாவம் செய்யவில்லை, அவருடைய வாயிலே வஞ்சனை காணப்படவும் இல்லை. அவர் வையப்படும் போது பதில் வையாமலும், பாடுபடும் போது பயமுறுத்தாமலும், நியாயமாய் தீர்ப்பு செய்கிறவர்களுக்கு தம்மை ஒப்புவித்தார். நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார்.
அவனுடைய தழும்புகளால் குணமானீர்கள். சிதறுண்ட ஆடுகளைப் போல் இருந்தீர்கள். இப்பொழுதோ உங்கள் ஆத்துமாக்களுக்கு மேய்ப்பரும் கண்காணியுமானவரிடத்தில் திருப்பப்பட்டிருக்கிறீர்கள். எல்லாரும் சொல்லுங்க, மேய்ப்பரும் கண்காணியும். போன வாரத்தில் உங்களுக்கு சொன்னேன், அவர் கண்காணி. கண்காணியிடத்தில் கண்காணிக்கிறார். கண்காணிக்கிறார்னாக்கா எப்படி? ஒரு கேமரா, ஒரு சிசி கேமரா வச்சுட்டோம் அப்படின்னு சொன்னாக்கா அதனுடைய அந்த லென்ஸினுடைய சரௌண்டிங் அத்தனையும் கூட 24 hours கண்காணிச்சுட்டே இருக்கும். என்ன நடந்தாலும் அது கண்காணிச்சுட்டு இருக்கும். என்ன நடந்தாலும் ரெக்கார்ட் பண்ணி கவனித்தான். ஆனா இந்த கண்காணி அப்படி கண்காணிக்கிறாக்கா எந்த தீங்கும் நேயர்கள் உங்கள் நிர்ணயம் புகழும் கண்காணித்து நம்மை கண்காணித்து நடக்கிற ஒரு நல்ல தேவனிடத்தாம் சேர்க்கிறோம். அப்படிப்பட்டவர் என்பதை உங்களுக்கு சொன்னேன். இன்றைக்கு இந்த யாத்திராவில் மேகஸ்தம்பமாகவும் அக்னிஸ்தம்பமாகவும் இருந்து இந்த குறித்து சொல்லுகிறேன். எசேக்கியேல் 34:11-12. ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், நானே என் ஆடுகளை விசாரித்து அவைகளை தேய்ப்பாவேன். ஒரு மேய்ப்பன் சிதறுண்ட தன் ஆடுகளின் நடுவே இருக்கிற நாளில் தன் மந்தையை தேடி கொண்டிருக்கிறது போல நான் என் ஆடுகளை தேடி மக்கும் மந்தாரமான நாளிலே அவைகள் சிதறுண்டு போன எல்லா இடங்களிலும் இருந்து அவைகளை தப்பி வர பண்ணி விசாரித்து. முதல் சந்தை பாருங்க, விசாரித்து. அல்லேலூயா. எப்படி ஒரு மேய்ப்பனை போல விசாரிக்கிறவர் என்பதை நான் காண்பித்து கொடுக்க விரும்புகிறேன். ஆகவே உங்களுடைய வாழ்க்கையிலே என்னை விசாரிக்கிறதுக்கு யாரும் இல்லை. அதனால பாருங்க, நாங்கள் ஜெபத்திற்கென்று என்னை அழைக்கும் போது சில குடும்பங்களுக்கு, பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு அவளை நாங்கள் விசாரிக்கிறோம். அவருடைய கஷ்டத்தை விசாரிக்கும் போது அவங்க சொல்றாங்க, ஐயோ, ஒரு சகோதரர் தகப்பன் சொன்னாங்க, ஐயோ சார், நீ வந்து எவ்வளவு எங்களை விசாரிக்கிறீங்க, எத்தனையோ நன்மை எங்களுக்கு பெற்ற எங்களுடைய உறவுகள் எங்களுடைய நிலை சாரி ஏன் விசாரிக்கிறோம் என்று சொன்னால், விசாரிக்கிற உங்களையும் என்னையும் விசாரிக்கிற ஒரு ஆண்டவருடைய அன்பினாலும் நின்றிருக்கிறது. ஆகவே ஒருவரை விசாரிக்கிறோம். எல்லாவற்றையும் காட்டிலும் கர்த்தர் 1-5-7 இருக்கு. அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடினால் உங்கள் கைகள் எல்லாம் அவர்கள் வைத்து விசாரிக்கிற ஒரு ஆண்டவர். மேக சம்பத்தி அக்னி சம்பத்தியம் அணைச்சுட்டு எப்படி வந்து போங்க, ஒரு ஹெல்ப் கொடுத்திருக்கிறேன், ஒரு உதவி கொடுத்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அல்ல, ஒரு கோயில் உங்களை விசாரித்து நடத்துகிற ஒரு நல்ல தகவல். எப்படி விசாரிக்கலாம்? ஏற்பாட்டில ஒரு பகுதியே ஆண்டு கொடுக்கிறார் ஆண்டவர். நான் எப்படி ஆடுகளை என் சேனல் விசாரிக்கிறேன் என்பதை குறித்து யோவான் 10:14 வாசிக்கிறதுக்கு நேரம் நான் அப்படியே ஒரு வசனங்களை நான் உங்களுக்கு சொல்லி உங்களை நான் உச்சப்படும்படியாய் உங்களை செபிக்கும்படியாய் விரும்புகிறேன். நீங்க குறித்துக் கொள்ளுங்கள். யோவான் எழுதின சுவிசேஷம் 10:16 நீங்கள் வாசித்து பாருங்க. அவர் சொல்லுகிறார், நானே நல்ல மேய்ப்பன், என் ஆடுகளுக்காக என் ஜீவனையும் தருகிறேன். 16 நல்ல மேய்ப்பன், நான் நல்ல மேய்ப்பன், ஆடுகளுக்காக ஜீவனை கொடுக்கிறவன். அவர் அப்படியே அதை விசாரிக்கிறாங்க. தெரியுங்க, உங்களுக்கு 16 வாசித்து பாரு. இயேசு எப்படி நம்ம விசாரிப்பார், எப்படி நம்ம விசாரிக்கலாம். தேவனுடைய பிள்ளைகளை இன்னைக்கு என்னை யாரும் விசாரிக்கலைங்க அப்படின்னு சொல்லி ஒருவேளை கலக்கத்தோடு இருப்பீன்னு சொன்னால் உங்களுக்கு சத்தியத்தை நான் சொல்லுவேன். இயேசு உங்களை கூடவே இருந்து விசாரிக்கிற நல்ல தெய்வம் என்பதை நமக்கு சொல்ல விரும்புகிறேன். அல்லேலூயா. எல்லாம் சாரிக்கிறார். வாசித்து பாருங்க. அவர் நல்ல பெண், பிதா என்னை அறிந்திருக்கிறது, நான் பிதாவை அறிந்திருப்ப போலவும் நான் இறைகளை அறிந்திருக்கிறேன், ஆடுகளுக்காக என் ஜீவனையும் கொடுக்கிறேன். ஆடுகளுக்காக ஜீவன் கொண்டாரு. உங்களுக்காகவும் எனக்காகவும் ஜீவன் கொடுத்து யாரு? இன்னைக்கு ஒரு உதவிகளை இருந்துச்சா? ஆனால் எந்த ஒரு மனுஷன் உங்களுடைய என்னுடைய கஷ்டத்தில் உங்களுக்கு எனக்காக அவர் வர மாட்டார். அது மனைவியா இருக்க, வெள்ளையா இருக்கலாம், உறவா இருக்கலாம். ஆனால் ஆனாகி இயேசு சொல்லுகிறார், என் ஆடுகளுக்காக, என் ஆடுகள் நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக, என்னை விசுவாசிக்கிறவர்கள், ஏற்றுக்கொள்கிறவர்கள் நன்றாக வேண்டும் என்பதற்காக என் ஜீவனையே கொடுக்கிறேன். இயேசு உங்களுக்கும் எனக்கும் ஜீவனை கொடுத்துகிறார். அன்றைக்கு மேக ஸ்தம்பமாகவும் அக்கினி ஸ்தம்பமாகவும் கூர்ந்து கல்வி நடத்தின அதே இயேசு கிறிஸ்து புதிய ஏற்பாட்டில் மனுஷனாக வெளிப்பட்டு உங்களுக்கு எனக்காகவும் அவருடைய ஜீவனை கொடுத்து கல்வாரி சிலுவையிலே மரித்து அவர் சொல்லுகிறார், நான் நல்ல உயிர் கொடுத்துறாங்க. அவர் நம்மளுக்கு கை மாட்டார். எதையும் நம்ப வேண்டாம. இந்த இயேசு தெரியுமா, உயிர் கொடுத்தவர். அது மாத்திரமல்ல, கூடவே இருக்கிறார். அதனால பாருங்க, பழைய ஏற்பட்டல மேக ஸ்தம்பம் அக்கினி ஸ்தம்பம், புதிய ஏற்பட்டல மண்ணை பெறும் பொழுது ஜனங்களோடு கூட இருந்து அவருக்கு உயிரோடு எழுப்பட்ட பிறகு அவர் சொல்றார், இல்லப்பா, நான் பழைய ஏற்பட்டல அக்கினி ஸ்தம்பம் இருந்து புதிய மனுஷனோட இப்பொழுது உயிரோடு இருந்து நான் பரலோகத்துறேன். அப்படி சொல்லாதீங்க. பரலோகத்துக்கு என் ஆவினால் பரிசுத்தாவினால் நான் உங்களோடு கூட இருப்பேன். உலகத்தின் முடிவு இருக்கிற தெய்வம் கூட இருக்கிற இயேசுங்க. தான் மேக ஸ்தம்பமும் அக்கினி ஸ்தம்பத்தையும் உங்களுக்கு நான் காமித்து கொடுத்தேன். எப்படி அக்கினி ஸ்தம்பம் அன்னைக்கு அவர்களை விட்டு விலகவில்லை, இன்னைக்கும் உங்களையும் விட்டு விலகவே இல்லைங்க. வெறும் ஆசீர்வாதமா பெருகொண்டு போகலாம் என்று சொல்லி ஒரு எண்ணத்தோடு என்று சொன்னால் உங்களுக்கு சொல்கிறேன், ஆசீர்வாதத்தை கொடுத்து அனுப்புகிறல்ல, அவர் உங்களோடு வருகிறவர்.
அதான் சகை சொல்லுகிறான், பாவின்னு சொல்லுகிறான். இல்லப்பா, பாவத்தை மன்னிச்சு நீ பரசோமரிட்டு அவர் ரோட்டே போயிருக்கான். இல்லை, இன்றைக்கு நான் உன்னை வீட்டுக்கு வருவேன். அப்ப நம்மோடு வாசம் நம்முடைய சரீரம் ஆழமாக்கிறார். ஆழாகிய தேவன் வசிக்கிற ஆழமாக மாற்றி நமக்குள் வாழ விரும்ப தெய்வம் அவரே நம்மளுக்கு வாழ்ந்தா வாழ்க்கை எப்படி இருக்கும்? யோசித்து பாருங்க. இதை நினைக்கிறதே விட மாட்டான். எப்ப நம்முடைய தொழில, நம்முடைய வேலையில பிஸியா இருக்கலாம். நல்லது, நீங்க பிஸியா வேலை பண்ணுங்க, கடினம் உழைங்க, பிரயாசத்தை வாழ்க்கையில் முன்னேறதுக்காக பிரயாசங்க. அவருன்னு சொல்ல அவர் நினைச்சு பாருங்க. அவர் ஓடிக்கிட்டு செய்யுங்க, அவரோட இணைந்து செய்யுங்க, அவர் பிசினஸ் உங்களுடைய வாழ்க்கை ஏற்றுக்கொள்ளுங்க. ஏசு கூட வருவார். ஏசு கூட இருந்தாருனாக்கா இன்னும் சில நேரத்தில் ஏசு இருக்கிறாரு. ஏசு சில தூங்கிட்டு என்ன பண்றாரு? சில பேருடைய படகுல ஏசு என்ன பண்ணா தூங்கிட்டு இருக்கிறாரு. அப்ப இவங்க சொல்றாங்க, அவரை நாங்கள் மடிந்து போறதுக்கு அவர் என்னமோ கேர் எடுத்துக்காகவும் அவர் தூக்கிட்டு போமாயும் நினைப்பு இவங்களுக்குள்ள. ஏசு கூட இருக்கிறார். ஏன் தெரியுமா? இடத்துல நம்ம பேச தெரியல. இயேசுவும் நம்மள, இயேசு வார்த்தையும் நம்மள, அவருடைய வல்லமை நம்மள என்னக்கா இயேசு கூடவே ஆண்டவருடைய வல்லமை மகத்துவம் ஜனங்கள் வழிநடத்தினதையும் நாங்கள் எடுத்து காண்போம். ஆவியானவர் விசுவாசம் பெருகுகிறது. என் வாழ்க்கை பாடையிலே இயேசு கூட இருப்பதினால் இப்படியே தாண்டிட்டு போனாங்க. சொல்லுங்க, எப்படின்னா சொல்ல என் வாழ்க்கை பாடையிலே என்னுடைய வாழ் எவ்வளோ இடத்துக்கு அவசரம் பண்ணுமே. ஹல்லேலூயா. அது சொல்ல வைக்கணுமே. ஹல்லேலூயாவையும் சொல்ல வைக்கணும். ஏன் கூட பயங்கரத்தையும் சொல்ல வைக்கணுமாக்குது. எப்படியாவது விட மாட்டேன், விடவே மாட்டேன். போய் பரிசுத்தாவின் திரும்ப ஹல்லேலூயா. ஓ ஷபா ரபா தாடாபா, ஓ ஷாதா டபரா காமனா ருடராபா ஷகரபா உர ஷதடா ரபா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எல்லாரும் அறிக்கை பண்ண போறோம். வசனங்களை அறிக்கை பண்ண வாய்ப்பனா தூக்கம் கை வல்ல வரைக்கும் வார்த்தை சொல்ல விடுதே தூக்கத்துக்கு எல்லாம் ஆவி இருந்து தூக்கத்தை கொண்டு கவன சிறல கொண்டு போறாங்க. இப்ப தெரிச்சு பாருங்க, வெளியே கடன்மைப்பா இருக்கிறார். சத்தமா ஒரு நிமிஷம் இப்படி சாப்பிடுவீங்களா? சாப்பிடுவீங்களா? யாராவது ஒருத்தருமே சண்டை போடுறதில்ல. நல்ல மனிதர் இருப்பாங்க. எனக்கு கேள்வி கேட்டுட்டேன், நீங்க ஒருத்தருமே சண்டை போடல. இல்ல கட்டினா சொன்னீங்களா? அதுக்கு பயம் இல்ல சந்தோஷம் கேட்டுறீங்களா? அது இல்ல பயம் இல்ல. ஐயோ ரொம்ப டீசன் நம்மளுக்காக சோத்திரம் கேட்கட்டும். கர்த்தன் மேய்ப்பார், நான் தாட்சி அடையேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டில் என்னை கொண்டு போகிறார். அவரின் நன்மாவை ஏற்றி நாம நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளில் நடத்துகிறார். நான் மரண இருள் பள்ளவக்கிலே நடந்தாலும் கொல்லாப்பு பயப்படேன். என்னோடு இருக்கிறீர். உமது வசமும் ஆவியானவரும் என்னை கேட்குங்கள். என் சத்துக்கு என்பதாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆட்டப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம். என் தீரம் நிரம்பி வருகிறது. என் சின்னுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். ரெண்டு கரங்களை வைத்து சொல்லுவோம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நீர் எங்களை விசாரிக்கிறவர் நல்ல மேய்ப்பன். ஹல்லேலூயா. அக்கிதமாய் மேகசமமாய் ஜனங்களோடு இருந்த இயக்கி ஆவியானவராய் எனவே இருக்கு. என்னோடு கூட இருக்கிறீர், என்னை விசாரிக்கிறீர், என்னை நடத்துகிறீர், நல்ல மேய்ப்பனாய் இருக்கு, எனக்காய் ஜீவனை கொடுத்திருக்கிறீர், என்னோடு கூடவே இருப்பீர். என் வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் அற்புதங்களை நான் பார்ப்பேன். வாக்கின் ஒவ்வொரு பிள்ளைகளோட நீர் ஒவ்வொரு நாளும் அற்புதம், ஒவ்வொரு நாளும் அதிசயங்கள், ஒவ்வொரு நாளும் நன்மைகளால் நிரம்பி வழி நடத்துவீராக. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள பிதாவே, நாத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரம். என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தில் ஸ்தோத்திரம். நாத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரம். கர்த்தர் சர்வ உபகாரங்களும் என்றுமாதே. ஆமென். பிதாவாகிய தேவனுடைய அன்பும் இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த சந்தோஷமும் சமாதானமும் ஐக்கியமும் நம் அனைவரும் என்றும் இருப்பதாக. ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தரை ஸ்தோத்திரம்.